அவன் இத்தனைக்கும் வந்து பிஹெச்டி பண்ண போறான்னு நினைக்கிறான். அவன் வந்து அவன் என்ன பாதிக்கப்பட்டான்னா அந்த துறையிலேயே வந்து போயிட்டு அந்த நரம்பியல் சம்பந்தமா வந்து பண்ண போறான் அவன். ஸோ அவங்ககிட்ட அதை தான் நம்மளால சொல்லி அனுப்ப முடியுது. அப்போ பிரச்சனையே இல்லையா, எல்லா ஆட்சியிலும் தான் பிரச்சனை இருந்தது, இந்த ஆட்சியிலும் இப்படிதான் இருக்கும்னா அப்ப எதுக்கு இந்த ஆட்சின்ற கேள்விதான் எங்களுக்கு வருது. அப்போ இந்த ஆட்சி உண்மையிலேயே சமூக நீதி மேல அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் தலித்துகள் மீது நிகழ்த்தப்படுற வன்முறைகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். வன்முறைகளை நிறுத்துவதற்கு உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, நீங்க அதை எப்படி சரி பண்ண போறீங்க, உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு? சோ வருகிற 26 எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் வருது. சோ அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள்? அப்ப உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குங்களா, ஒரு வடிவம் இருக்குல்ல? சோ அந்த வடிவம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மட்டும் தானா, இல்ல அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமாக இங்க இருக்கிற அசமத்துவத்தை அழிப்பதற்கான வேலையை செய்வதா அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானது. நிச்சயமாக பிஜேபி ஊர் தெருவில் வருதோ இல்லையா, காலனி தெருவுல வராது. ஏன்னா ஒவ்வொரு தெருவுகளும் ஒரு அம்பேத்கர் படிப்பகம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். RSSக்கு அடிப்படை எதிரிகளே அம்பேத்கரவாதிகள் தான். ஒவ்வொரு காலனிலையும் ஒரு படிப்பகத்தை வச்சிருக்கிறோம், ஒரு அம்பேத்கர் படிப்பகம் இருக்கு.